இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஜாப் சர்ச்ல உங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜே கிடைக்கும். இப்போ எந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கனாலும், அவங்களுக்குன்னு தனியா ஒரு கரியர் சைட் வச்சிருப்பாங்க. அங்க அவங்கள்ட்ட இருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, உங்களுக்கு புடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸோட கரியர் சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி, நீங்க என்ன ரோல் தேடுறீங்களோ, எந்த லொகேஷன்ல தேடுறீங்களோ, அதுக்கு ஒரு ஜாப் அலர்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நீங்க பண்றனால, அந்த கம்பெனி சைட்ல புதுசா ஏதாவது ஒரு ஜாப் ஓப்பனிங் போஸ்ட் பண்ணாங்கன்னா, அது உங்களுக்கு மெயில் மூலமா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ, நீங்க மத்தவங்களுக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிறலாம். இதே விஷயத்த நீங்க LinkedInலயும் பண்ணலாம். LinkedInல தனியா ஒரு கம்பெனிக்கு பண்ணாம, ஆல் ஓவர் இந்த ஒரு ரோல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னை, இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர் அந்த மாரி அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சென்னையிலயோ, பெங்களூர்லயோ இப்ப புதுசா எந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அலர்ட் வரும். வந்த உடனே நீங்க போய் அப்ளை பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் ஆகலாம். நீங்க எப்போ ஒரு கரியர் சைட்ல போய் அப்ளை பண்ணாலும், இல்ல LinkedInல அப்ளை பண்ணாலும், சார்ட்ல போய் மோஸ்ட் ரீசென்ட்லி போஸ்டட் ஜாப்ஸா பார்த்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க நாக்ரி ப்ரொஃபைல டெய்லி மார்னிங் 9 டூ 10க்குள்ள அப்டேட் பண்ணணும். நீங்க இத அப்டேட் பண்றனால, ரெக்ரூட்டருக்கு நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். அப்டேட் பண்றதுக்கு நீங்க ஃபுல் ப்ரொஃபைல மாத்தணும்லாம் அவசியம் இல்ல. போய் உங்க ரெஸ்யூம திரும்ப அப்லோட் பண்ணா போதும். இல்ல ஸ்கில்ஸ் செக்ஷன்ல ஜாவா 8 ஜாவா 21 இல்ல ஜாவா 21 ஜாவா 8 அந்த மாரி நீங்க டியூன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்டா ஹையர் ப்ரொஃபைல். நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டா ஹையர்ல அமேசானுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆனா ஷார்ட் லிஸ்ட் ஆகல. ஸோ உங்க ஸ்கில் செக்ஷன்ல போயி உங்க ஸ்கில்ஸ் ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, அந்த ஓப்பனிங் திரும்ப காட்டும். நீங்க திரும்ப அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல LinkedIn நெட்வொர்க்கிங் மூலமா எப்படி நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆற சான்ஸஸ இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றேன்.